வெல்கம் டு ஒலிவீச்சி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் நாங்கள் உங்களுக்காக சஜஸ்ட் பண்ண போகிற படம் இன்ஃப்ளூயன்சர். இது 2022 வெளிவந்த ஒரு அமெரிக்கன் ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு கர்டிஸ் டேவிட் ஹார்டர். அண்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து இவர் கோரைட் பண்ணியிருக்காரு அலாங் வித் டேஷ் குட்டிக்கொண்டா. அண்ட் இந்த படம் வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் மேடிசன் இவங்க வந்து ஒரு ட்ரிப்பு போகிறாங்க தாய்லாண்டுக்கு. இவங்க போகிற ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா, இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கும் இவங்கள பற்றின ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்காகவும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து போகிற தாய்லாண்ட் ட்ரிப்பில் வந்து இவங்க ஒரு ஹோட்டலில், பெரிய ஹோட்டலில் தங்குறாங்க. அந்த ஹோட்டலில் போய் தங்கினதுக்கப்புறமா அவங்க வந்து ரொம்பவே அப்செட்டாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்க பிளான் பண்ணது அந்த தாய்லாண்ட் ட்ரிப் வந்து அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் ரியான் கூட. அவர் வந்து லாஸ்ட் மினிட்ல வரலன்னு சொல்லிடுவார். ஸோ அவர் வராதனால அப்செட்டாக இருப்பாங்க. பட் இவங்களால அந்த கேன்சல் பண்ண முடியாது. பிகாஸ் இவங்களுக்கு அங்கே போய் ஷூட் பண்ணணும், வீடியோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த ட்ரிப்பை வந்து போகிறாங்க. அங்கே ஹோட்டலில் வந்து தனியாக இருந்து ரூம்லேயே இருந்து குடிக்கிறதும், அங்கே இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி ஒரு நாள் வந்து மேடிசன் வந்து அந்த ஹோட்டலில் மீட் பண்ணுறவங்க தான் CW. இவங்க வந்து அந்த ஹோட்டலில் இருக்க மேடிசன் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த லேடி வந்து அவங்க கண்ணுக்கு கீழே, அதாவது ரைட் ஐக்கு கண்ணுக்கு கீழே வந்து ஒரு பர்த் மார்க் இருக்குது. அது மட்டும்தான் சொல்கிறாங்க. இந்த படத்தில் CW பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் ஸ்டார்டிங்கில் வந்து சொல்கிறதில்ல. ஸோ அவங்கக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து தாய்லாண்டெல்லாம் சுற்றி காட்டுறாங்க. அவங்க கூட மேடிசன் கூட நல்லா பழகுறாங்க. வெளியில் 2 பேரும் போகிறாங்க. அப்படி அவங்க நிறையா ஹாட்ஸ்பாட்லாம் காமிக்கிறாங்க தாய்லாண்டுக்கு. ஒரு நாள் இதே மாதிரி அவங்க 2 பேரும் வெளியில் போய் சுற்றிட்டு அந்த ஹோட்டல் திரும்பும்போது பார்த்தா மேடிசனோட ரூமை வந்து யாரோ, அவங்க பேக்கில் ஓப்பன் ஆகிருக்கும், யாரோ வந்து ஓப்பன் பண்ணி அவங்க திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ அதில் வந்து அவங்க பாஸ்போர்ட்டும் மிஸ்ஸிங்காக இருக்கும். இதை பார்த்து மேடிசன் வந்து திரும்பி போகிறதா இருக்காங்க அவங்களோட ட்ரிப் முடிஞ்சு. அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. இந்த சம்பவம் நடக்கும்போது வந்து இந்த படத்தோட சஸ்பென்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. பிகாஸ் அதுக்கப்புறம் மேடிசன் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க, என்னடா அப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து CW ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இது மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது நார்மல் தான். ஸோ நீ வந்து அது வந்து போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்ம அந்த பாஸ்போர்ட்டை திருப்பி மீட்டுடலாம், நீ ஒன்றும் வரி பண்ணாத, இது கொஞ்சம் உன்னோட ட்ரிப்பை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணு, இங்கேயே தங்கு இன்னொரு வாரம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அவங்க ட்ரிப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண வைக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் மேடிசன் வந்து அதுவும் பண்ணுறாங்க. அப்படி அவங்க அங்கே தங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா CW வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இவங்களுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற சஸ்பென்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த படம் ஒரு டார்க் டென்ஷன் க்ரியேட் பண்ணி கொண்டு போகுது. மேடிசன் வந்து ரொம்பவே வந்து லக்ஸுரி ஸ்டே அனுபவிக்கிற, ஒரு நல்ல டீல்ஸ் எல்லாம் வந்து ஹாட் டீல்ஸ் எல்லாம் அனுபவிக்கிற ஒருத்தவங்களாகவும் வந்து ஹாப்பி வைப்ஸோடு இருக்கிற ஒரு ஆளாக காமிச்சிருந்தாலும் நிஜத்தில், அதாவது ரியாலிட்டியில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு இன்செக்யூராகவும் எமோஷ்னலி வீக்காகவும் லோன்லியாகவும் ஃபீல் பண்ணுற ஒரு கேரக்டர் தான். ஸோ இந்த படம் வந்து போக போக சஸ்பென்ஸ் ட்விஸ்ட் எல்லாம் வந்து இருக்குது. கிளைமேக்ஸ்லேயும் ஒரு நல்ல ட்விஸ்ட் இருக்குது. இந்த படம் ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராமா தான். சர்வைவல் மூவிஸ் பிடிச்சவங்களுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். இது ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர். ஸோ இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும். இந்த படத்தை பார்த்துட்டு நாங்கள் ஃபீல் பண்ண மாதிரி நீங்களும் வந்து இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படின்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அப்படி இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.